ஜியோ டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிருடன் இருக்கிறாரா இல்லை மரணம் அடைந்து விட்டாரா? அவரை பற்றி சூசகமாக அரசல் புரசலாக நிறைய செய்திகள் வெளியே வருது. அவர் மரணம் பற்றி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். சமீபத்திய ஊடகங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி பல காணொளிகள் யூடியூப் சமூக வலைதளங்களில் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. இதை ஈரானோட அதிகாரப்பூர்வ மீடியாக்களும் ஒத்துக்கொள்ளலை. அதே போன்று இஸ்ரேலில் அவனுங்க ஒத்துக்கவும் மாட்டானுங்க. இருந்தாலும் அவங்களும் ஒத்துக்கலை. எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடந்ததாக ஒரு விஷயங்களை ஒத்துக்கலை. ஆனால் ஒத்துக்காத பட்சத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காமனாகவும் சகஜமாகவும் ஜோவியலாகவும் சிரித்தபடியும், அதாவது போர் உச்சக்கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிற மாதிரி நிறைய காணொளிகளை பதிவிட்டவனா இருக்கிறாங்க இஸ்ரேலில் இருக்கிற அரசு ஊடகங்கள். இப்போது இந்த மாதிரியே ஏஐ மிக்சிங்காக பண்ண மாதிரி இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளிப்ஸு எக்ஸ் மீடியாவிலலாம் எது உண்மை எது பொய்னே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக கிளிப்ஸ் போட்டு அனுப்பி விட்றாங்க. எக்ஸில் இருக்குது, ட்ரூத் மீடியாவில் இருக்குது, நிறைய எல்லாத்துலேயும் இப்போ அந்த ஏஐயோட பயன்பாடு எது உண்மை எது பொய்ங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஃபினரல் நடந்த மாதிரிலாம் நிறைய தகவலை போட்டு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதிகாரப்பூர்வ தகவல் வராத அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது உறுதியாக. ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இதில் இருக்கிற கேள்விகள் என்னென்ன, அவரோட இறப்பு பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். முன்னதாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமரோட அந்த வீடியோ காணொலி ஏஐயில் அவருக்கு கை விரல்கள் 6 இருக்கிறதா அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. அது ஏஐயில் ஒரு மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம், இல்லை அந்த ஏஐ கிளிப்பிங்ஸில் இந்த மாதிரி ஒரு மாஃபிங்கில் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஆனால் இங்கே எழுகிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு எப்போவும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப் இஸ்ரேலிக் ஏர்ஃபோர்ஸ்லும் ஐடிஎஃப் அவங்க முன்னிலை மட்டும்தான் நிறைய விஷயங்களை பேசிடுவார், பகிர்வார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எப்படி அவர் தனிமையாக இருக்கிற மாதிரியே வீடியோக்கள் ஏஐயில் விடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியாத குழப்பமாக இருக்குது. இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்துலேயே ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவோட உயிரை எடுக்காமல் விட மாட்டோம், அவரை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஈரான் இராணுவமும் சரி, ஐஆர்ஜிசி அப்படிங்கிற இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் காப் அப்படிங்கிற அமைப்பும் சரி சொல்லுது. ஆனால் இதில் ஒன்று பாராட்டியே ஆகணுங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா கொமேனி அதி உச்ச தலைவர், அதி உச்ச பாதுகாப்பில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அயத்துல்லா கொமேனி 86 வயது மதிக்கத்தக்கவர். அவர் இறந்து விட்டார் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ண உடனே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி ஆமாம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு 4 மணி நேரத்தில் தகவல் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். தன் தலைவர், உச்சபட்ச தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும்ல. அந்த கட்ஸ் இஸ்ரேல் கிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சில சமூக ஊடகங்களில் கேள்விகளாகவும் கேட்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அறிஞர்கள் பல பேரும் கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நெத்தன்யாகு எப்பவும் பப்ளிக் அட்ரஸ் நிறைய பண்ணுவார். அதே மாதிரி அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுவார், நிறைய டிவியில் வருவார். அதெல்லாம் செயற்கைத்தனமாக தெரியல. இப்போ சமீபத்தில் அவருங்க வெளியே விடுற எல்லா காணொலியும் செயற்கைத்தனமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இது இறந்ததோட கிளிப்பிங்ஸை ஈரான் மீடியா அயத்துல்லா கொமேனியோட இறப்போட கிளிப்பிங்கை கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு நெஞ்சுரம் இல்லாத ஒரு அமைப்பாக தான் இஸ்ரேல் இருக்குது, மொசாத் இருக்குது. அப்புறம் என்னத்தை அவ்வளோ வீரமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. தன் தலைவன் இறந்துட்டானா அடுத்த தலைவன் வரட்டும், ஆனால் இறந்தது தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கூட ஒரு இல்லை எண்ணம் இல்லைன்னா என்ன செய்கிறது? இப்போ இதே இப்படி சொல்கிற அதே இஸ்ரேல் தான் இப்போ பொறுப்பேற்றிருக்கிற முஜிதபா காமேனி, அதாவது அலி காமேனியோட மகன் முஜிதபா காமேனி, அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனால் அவர் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது, அடிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் மீடியாவில் இருக்கிற ஸ்போக் பர்சனும் சொன்னாங்க. அதே மாதிரி ஈரானோட அதிபர் பெசஸ்கியானோட மகனும் அதே மாதிரி தகவலை கொடுத்தார். ஆமாம், அவருக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான புகைப்படத்தில் அவங்க தைரியமாக வெளியே விடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுலேயும் துணிஞ்சு ஈரான் இருக்கிறாங்க.
இதில் பயந்தாங்கோலிகளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் மக்கள் தான். இஸ்ரேல் மக்கள் அதிகமாக உயிரிழப்பு இல்லை, ஈரான் மக்கள் உயிரிழப்புனா அவங்க தைரியமாக மரணித்தால் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து தைரியமாக திரியிறாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்கள் பயந்துக்கிட்டு பங்கருக்குள்ளேயும் ஷெல்டருக்குள்ளேயும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு திரியிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மக்கள் சுதந்திரமாக வந்து வெளியே நடமாட்டத்தோடு இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் பயந்தாங்கோலிகள் போல் ஒளிந்து கொண்டு தன் உயிரை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இஸ்ரேல் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக இறந்து விட்டார் அப்படிங்கிற தகவலை வெளியே கொண்டு வர்றது என்றைக்கும் முழு பூசணிக்காவும் சோத்தில் மறைக்க முடியாது. ஆனால் அது என்றைக்கும் கடைத்தெருக்கு தான் அதை கத்திரிக்காய் முத்துனா கடைத்தெருக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படியும் இந்த விஷயம் வெளியே வரதான் போகுது. இஸ்ரேல் பிரதமர் தற்சமயம் வரை அதிகாரப்பூர்வமாக இறக்கவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்மளுக்கு காண கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இது பற்றிய முரண்பட்ட தகவல் நிறையா வருது. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே புரியும். நான் என்னால் முடிந்த அளவுக்கு நானும் கிளாரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு தருகிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.